ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023ல் இந்தியா சந்திராயன நிலவுக்கு தரையிறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி அதுவும் மனிதனை நிலாவுக்கு அனுப்புனாங்க, அனுப்புனது மட்டும் இல்லாம திரும்பவும் பூமிக்கு எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? உண்மையிலேயே அமெரிக்கா நிலவுக்கு போனாங்களா என்ன? நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், மைக்கேல் இவங்க தான் நிலவுக்கு போயிட்டு வந்தவங்கன்னு நாம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கு நிகரா இன்னொருத்தருமே இன்றளவுக்குமே பேசப்படுறாரு. அவர் தான் பில் கெய்சிங். இவர் தான் "நீ நெவர் வாண்ட் டு த மூன்" அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாரு. அதாவது நாம் நிலவுக்கு செல்லவில்லை அப்படிங்கிற புத்தகத்தை. இந்த புத்தகம் 1976ல் அமெரிக்க மக்களிடம் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அப்படி அதில் என்ன இருந்துச்சுன்னா, அமெரிக்கா நிலவுக்கு செல்லவில்லை. இது முழுவதுமே ஒரு ஸ்டூடியோவில் இப்போ செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபா மோசடியும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சில கேள்விகளையும் முன் வச்சாரு. அது என்ன கேள்விகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஏன் நிலவில் அவங்க எடுத்த எந்த புகைப்படத்துலையுமே நட்சத்திரங்கள் இல்லை? நிலவில் களம் தரையிறங்கும் போது ஏன் சிறுவடிப்பு எதுவுமே ஏற்படலை? நிழல்கள் ஏன் இல்லை? நிழல்கள் அப்படி இருந்தாலும் ஏன் வித்தியாசமாக இருக்குது? இதுதான் அவர் முன்வைத்த கேள்விகள். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையில் 5% மக்கள் இவர் சொன்னதையே தான் நம்பினாங்க. 5%னா கிட்டத்தட்ட 1,50,00,000 மக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.